வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிஒய்என் மூவி ரிவ்யூ தமிழ். ஸோ இந்த வீடியோவில் அந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போனால் பசில் ஜோசப், சிஜு சன்னி, பாபு ஆண்டனி இந்த மாதிரி பல பேர் நடிப்புக்குள்ளே வெளியாகி இருக்கிற மரண மாஸ் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மரண மாஸ் இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா இது வந்து சிஜு சன்னியோட ஒரு கதை. சிவபிரசாத் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிளாக் காமெடி படம். ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நிறைய வந்து வயசானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொல்லப்படுறாங்க. கொல்லப்படும்போது எல்லாருமே அவங்க வாயில் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தை வச்சு வந்து பார்த்திங்கன்னா கொலை பண்ணப்படுறாங்க. ஸோ அந்த சீரியல் கில்லருக்கு பனானா கில்லர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் பேர் வச்சு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பழி வந்து பார்த்திங்கன்னா யார் மேலே விழுதுன்னா நம்ம ஹீரோ மேலே வந்து பார்த்திங்கன்னா விழுது. ஸோ ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஹேர் ஸ்டைலும் அவரோட நடவடிக்கையும் அவரோட கேரக்டரைசேஷனும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன். அது இதனால் வந்து அவர் லவர் வந்து நீ சீரியல் கில்லராக உன் கூட வந்து லவர் பிரேக்கப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த மேலே இந்த சீரியல் கில்லர்ன்ற பழியை சரி பண்ணாரா இல்லையா, ஸோ இதுக்கப்புறம் என்ன தான் நடந்தது தான் இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தோட கதையில் இருக்கிற ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் காமெடி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா எப்பா ஸ்டாண்டப் அப்படின்னு சொல்கிற அந்த சீனாக இருக்கட்டும், 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு மேலே முடிச்சு கொடுக்குறேன்னுட்டு அதில் வந்து 6500 கொடுத்துருந்தா அப்போ இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு வாங்கிக்கிற அந்த சீனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் செம்ம காமெடி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தில் என்னென்னா ஒரு நைட்டு ஒரு பஸ்ஸுக்குள்ளே ஒரு டெட் பாடி இதை ப்ராப்பராக போலீஸ்க்கு தெரியாமல் டிஸ்போஸ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாதி ஸ்க்ரீன் பிளேவாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தில் இருக்கிற ஃபஸ்ட் ஹாஃபில் எவ்வளோ காமெடி ரசித்து பார்த்தீங்களோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து சொதப்பிட்டாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இதில் வந்து பாபு ஆண்டனியோட கேரக்டர் வந்து அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க. பசில் ஜோசப்பாக இருக்கட்டும், சிஜு சன்னியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கிற சுரேஷாக இருக்கட்டும், மற்றவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரில் வந்து அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்க பார்த்திங்கன்னா அவங்க சரியாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தில் இருக்கிற மொத்த கதை மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கதையை பற்றி சொல்லணும்னா இந்த படமே மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கான கதை. ஆனால் இந்த கதையை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நகருது. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் தான், ஒரு 1/2 hour மேலே எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் தான். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை எப்படா முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற சினிமாட்டோகிராஃபி இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் எல்லாமே அந்த டெக்னிக்கல் ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பசில் ஜோசப்போட காமெடி வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. பசில் ஜோசப்போட படத்தில் கரெக்டான டைமிங்கில் அவர் பண்ணுற அந்த காமெடி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரிக்கும்படியாகவும் ரொம்ப ரசிக்கும்படியாகவும் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் என்னன்னா 5க்கு நான் இந்த படத்துக்கு ஒரு 3.7 ஸ்டார் கொடுப்பாங்க. ஓவரால் ஒரு ஓகேவான ஒரு படம். ஆனால் எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் இல்லாமல் வந்து இந்த படத்தை ஒரு 1 hour ஒரு 50 minutes எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் ரொம்ப நல்ல படம்னு நான் சொல்லிடுவேன். ஓவராலாக இந்த படம் வந்து என்னோடய ரேட்டிங்கில் நான் 5க்கு 3.7 ஸ்டார் தரேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.